லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் தம்பி செம்பியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு, மகிழ்ச்சி. இப்போது நீண்ட காலமாக நீங்கள் 2009க்கு அப்புறம் அரசியல் களத்துக்கு வந்த ஒரு இளைய தலைமுறை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ தேர்தல் முடிவை எப்படி பார்க்குறீங்க? மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் ஆரம்பித்து ஒரு இனப்படுகொலை சந்தித்த மாதம். இந்த மாதத்தில் தேர்தல் முடிவுகள் இப்படி வந்திருக்கு. எப்படி, என்ன தோணுது உங்களுக்கு? தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இயல்பாக இந்த வரம்புக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் மாற்றிட முடியும்னு நம்புகிற ஆட்கள் இல்லை. ஆனால் இதே வரம்புக்குள் நாம் சில வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு நம்புகிறோம். அதாவது திரைமோகமோ அல்லது இந்த இருபெரும் கட்சிகள் மீதான கோபமோ அல்லது இவர்களுடைய கூட்டணியில் அங்கம் வகித்தவர்கள் கடந்த காலங்களில் மக்கள் பிரச்சனைகள் இந்த 5 ஆண்டுகளில் முழுமையான ஆர்வமோ அல்லது மக்களுடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கிற அளவுக்கான செயல்பாடுகளோ இல்லைன்ற தன்மையில் மக்கள் ஒரு 3ஆவதா ஒரு அணியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அணின்றதை விட ஒரு நபருக்கான ஒரு கட்சி ஒரு நபருக்கான வாக்காக தமிழ்நாடு முழுக்க வாக்கு செலுத்தியிருக்காங்க. அடிப்படையாக எல்லாரும் சொல்றது போலதான் இது ஜனநாயகம் அப்படின்னு நம்ம நம்புறோம். இந்த ஜனநாயகத்தில் மக்கள் அளித்த தீர்ப்பாக இதை நம்ம பார்க்கிறோம். இந்த நபர்களுக்கான இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கே ஒரு பெரிய பல்வேறு விவகாரங்கள் இந்த 4 நாட்களுக்குள்ள நடந்திருக்கு. இதையும் மீறி இவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. ஆட்சி அமைக்கும் போது இவர்களிடம் நம்ம பேச வேண்டிய நிறைய கேள்விகள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. இவர்கள் இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் வேலைகளும் அதிகமாக இருக்குது. அதை தான் நம்ம கருதுறாம இல்லை. எல்லாம் சரி. நான் கேட்குறதோட கோணம் என்னென்னா, 2009க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் வேறையாக மாறிச்சு. ஒரு இனப்படுகொலை சந்தித்த ஒரு தலைமுறையாக அதை பார்த்த ஒரு கோபத்தோட ஒரு அரசியல் களத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க. திராவிடத்துக்கு எதிரான ஒரு அரசியலாக, மாற்று அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து வந்தது. இப்போ அதுக்கு நடுவில் ஒரு திரைமோகத்தில் ஒரு அரசியல் உள்ளுக்குள்ளே புகுந்து அது வேறு மாதிரி கூட்டு போகுது. இது நாள் வரைக்கும் உழைத்த உழைப்பு அதெல்லாம் அப்படியே முடித்து வைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த தமிழினம் அரசியல் மயமற்ற ஒரு இனமாக மாறிடுச்சா? வெளிப்படையாக சொன்னால் நீங்கள் சொல்கிற அரசியல் மயமடுத்தப்பட்ட இனமாக தமிழினம் தன்னை இன்னும் முழுமையடையலை. இவங்க இன்னும் அந்த ப்ராசஸ்லேயே தான் இருக்காங்கன்றது தான் நமக்கு தெரிய வருது. இன்னொன்று, ஏற்கனவே திராவிட இயக்கங்கள் வளர்த்து வச்ச திராவிட கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் வளர்த்து வச்ச அந்த திரைமோக பிம்பம் இன்னைக்கு அவர்களுக்கு எதிராகவும் மாறி இருக்கு. அதே நேரத்தில் அந்த பிம்பத்தை சரியாக பயன்படுத்த தெரியாத அல்லது அவர்களை நம்பி சில காலம் பேசிய தமிழ் உணர்வாளர்களுடைய, குறிப்பாக நாம் நம்பக்கூடிய அல்லது நாம் மதிப்பு வைத்திருந்த இந்த கட்சியினுடைய மாற்றமாக வச்சிருந்த நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அவர்களுடைய முதல் அணுகுமுறை விஜயோடைய வளர்ச்சிக்கான பங்களிப்பாக பாதையாக இருந்தது. பிற்காலத்தில் அவர்களுடைய வேறொரு பரிமாணம் விஜயனுடைய அரசியல் வருகையை ஒட்டி அவர்களுடைய அறிவிப்புகளை ஒட்டி இவங்களுடைய நிலைப்பாடுகள் மாறும்போது பொதுவாக தமிழீழம், தமிழ்நாடுன்னு எந்த ஒரு அரசியல் பிராஞ்சியும் இல்லாமல் இருந்தாலும் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த சில நபர்களுடைய மனநிலையும் பெருவாரியான இந்த ஜென்சி கிட்ஸில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினுடைய பார்வையும் வேறு விதமாக திருப்பி விஜய் பக்கமே போயிருக்கு. அதை நம்ம ஏற்றுதான் தீரணும். ஏன்னா திராவிட இயக்கம் செய்தது என்னவோ அதே தமிழ் தேசிய அரசியல் இயக்கங்களும் செஞ்சிருச்சு. அப்போ இதனுடைய தாக்கம் இருக்குல்ல, இதை நாம் இதனுடைய புரிதல்ல தான் என்னன்னா, ஒரு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இயற்கை சார்ந்து, மண் சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்த ஒரு ஒரு எழுச்சி இருந்ததை பார்க்க முடியும். நீங்கள் சாதாரணமாக அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டதுன்னா, ஒரு மரச்சக்கு என்ன விற்பனை, நம்மாழ்வார் ஐயாவுடைய வரவு, இன்றைக்கி இயற்கை உணவு, மரபு சார்ந்த வாழ்வியல், அப்படி இப்படின்னு ஒரு நகர்வு நடக்குது. அதோடு சேர்த்து தான் தமிழ் தேசிய அரசியலும் பயணம் செய்து அந்த 2009க்கு பின்னாடியான எழுச்சியும் அதோடு சேர்த்து தான் பயணம் செய்யுது. இப்போ இப்படி ஒரு அரசியல் நகர்வு நடந்துக்கிட்டு இருந்த நிலையில் நம்ம எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதாவோட அதோட முடிஞ்சது. ரஜினி வரல, கமலும் தோற்று திரும்பி போனார். அப்போ அந்த திரை மோகம் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு ஒரு அரசியல் ரீதியான ஒரு வளர்ச்சி, படிப்படியான வளர்ச்சியாக இருந்தால் கூட ஒரு அரசியல் ரீதியான வளர்ச்சி இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கிட்டு இருந்த சூழலில் இது மொத்தத்தையும் புரட்டி போடுற மாதிரி ஒரு திரை பிம்பத்தில் மக்கள் மொத்தமாக இதை நீங்கள் வெறும் ஜென்சி கிட்ஸோடு நீங்கள் அடக்க முடியாது. வெறுமனே ஓட்டு போட்டவர் ஜென்சி கிட்ஸ் மட்டும் இல்லை, ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள். ஆனால் மக்களும் சேர்த்து தானே அதை ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போது இந்த தமிழ் தேசிய இயக்கங்களா அல்லது தமிழ் தேசிய ஆதரவு, தமிழர்கள் மண் சார்ந்து மொழி சார்ந்த அந்த நிலைப்பாடுகள் மீது மக்களுக்கு பெரிய அளவில் ஈர்ப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் தமிழ்நாடுன்ற அளவுகோலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நான் ஒரு பெரிய இன அழிப்பு எதிர்கொண்ட ஒரு பெரிய விடுதலை போராட்டத்தை நடத்திய தமிழர்கள் வாழ்கின்ற பெரும் பூமியான ஈழத்தில், யாழ்ப்பாணத்தில்
விஜய் வெல்லணும்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் பேரணி போகக்கூடிய இடத்துலையும் இருக்கிறாங்க. நீங்க இது ஒரு கூட்டு உளவியலாக தான் பார்க்குறோம். இது இப்போ தொடக்க காலகட்டத்தில இருந்தே நாம் வந்து ஒரு ஆபத் பாண்டவர் வந்து நம்மளை காப்பாற்றுவாரு அப்படின்ற அந்த புரிதல் இருந்தது இல்லைங்க. அந்த புரிதல் வந்து இன்னும் வேரூன்றி போயிருக்கு. அதுக்கு வந்து இந்த திரைமுகம் பெரிய அளவில் பயன்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அல்லது இபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேரையுமே விஜய் தன்னுடைய பரப்புரைகள் ஊடாக எப்படி அதை மாத்துறாருன்னா, தான் இந்த மண்ணை காப்பாற்ற வந்த ஒரு மாற்று சக்தியாக அவர் முழங்க ஆரம்பிச்சிட்டார். உண்மையான மாற்று சக்திகளான மாற்று முழக்கங்களை முன்வைத்தவர்கள், அது வந்து நம்ம வெளிப்படையா சொன்னா சிபிஐ சிபிஎம் கூட இருக்கட்டும், இவர்களுடைய முழக்கங்களோ இவர்களுடைய போராட்டங்களோ உண்மையாகவே விஜயினுடைய திரைபிம்பத்துக்கு பின்னால் அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு கேம்பெயினிங் டீமுடைய செயல்பாடுகள் ஊடாக அழிஞ்சிருச்சு. நாம எதையுமே பதில் வைக்க முடியாத இடத்துல இருக்கு. இப்ப நீங்க இதுவும் திமுகவினுடைய தாக்கம் தான். நீங்க பெண் டீம் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லும் போது அந்த கருத்துக்கு 100 விதமான பதில்களை சொல்லும், அந்த 100 பேரை வச்சு சொல்லும். அப்போ எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. அதே மாதிரி பெண்கள் மீதான மாற்று கருத்து வைக்கக்கூடிய ஆண்கள் மீதான தனிப்பட்ட தாக்குதல்கள், இந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்கு. இதை அப்படியே அந்த நரேட்டிவ் செட்டிங்கை அப்படியே இப்போ வந்து ரூட் டீம் வந்து கையில் எடுத்திருக்கு. அதுதான் பார்க்குறோம். இவங்க கடந்த காலங்களில் பறந்த பரப்புரை இருக்குல்ல, அது வந்து கரூர் துயர சம்பவமா இருக்கட்டும் அல்லது அதை ஒட்டி பேசக்கூடிய எல்லாமே இந்த சினிமா மோகம் தான். நீங்க முழுக்க இது சினிமா மோகம் தான். ஏன்னா மாற்று அரசியல் அவங்களோட அறிக்கையில, தேர்தல் அறிக்கையில அப்படி ஒரு மாற்று அரசியல் அறிக்கையே இல்லையே. தாய்மாமன் சீர்திட்டம், தங்கைக்கு திராவிட கட்சிகள் அடிப்படையிலேயே எந்த விதத்திலையும் மாற்றமே இல்லைங்கண்ணா. அவங்க 1000 கொடுத்தா நான் 2500 ரூபா கொடுப்பேன்னு சொல்றது வந்து இது அடிப்படையான மாற்றமான தேர்தல் அறிக்கையில நிச்சயமா கிடையாது. அந்த வகையில இந்த தேர்தலில் வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்த தேர்தல் அறிக்கைகள் வந்து நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கை, தமிழக வாடியுரிமை கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, இவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள், சிபிஐ சிபிஎம் வழக்கம் போல விடுதலை சிறுத்தைகளுடைய அறிக்கைகள் கூட. ஆனா உண்மையான ஒரு மாற்றாக மக்கள் பார்த்தவங்க அப்படியான ஒரு மாற்று திட்டத்தையே அவங்க அறிக்கையில வைக்கல. இன்னொன்னு, இந்த முறை வாக்களித்த மக்கள் கூட போன முறை ஒவ்வொரு முறையுமே ஒரு பெருவாரியான மக்கள் வந்து திமுக இந்த தேர்தலில் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கு. அப்போ ஒரு மடிகடினி திட்டம் அதிமுக சொல்லியிருக்காங்க, சைக்கிள் திட்டத்தை வந்து அதிமுக சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து மக்கள் முதல்வன் திட்டம், நாளைய முதல்வன் ஒரு இந்த திட்டங்களாச்சு இருக்கும். அது நடைமுறையாகுது, அது முழுமையடையுதுன்னு. ஆனா இந்த முறை முழுமையாக இவங்க கவர்ச்சி திட்டங்கள், நாங்க வந்து 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்குறோன்றதும், இவங்க வந்து நாங்க வாஷிங் மிஷின் கொடுக்குறோன்றதையும், இது மாதிரிலாம் ஒரு திட்டங்கள் இவங்க அறிவிக்கும் போது அதுக்கு இணையாக வெகுமக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்காக சின்ன சின்ன சென்டிமெண்டல் அறிவிப்புகள் வந்து இந்த முறை தாக்கம் செலுத்தி இருக்கு. அதெல்லாம் தாண்டி உண்மையாகவே மக்கள் மாற்றுனா என்னன்றதை மக்களே புரிஞ்சுக்கல. மாற்று அரசியல்ன்றது இவங்களுக்கு பதிலாக இவங்களுக்கு பதிலாக இவங்களன்ற ஒரு 50 ஆண்டுகளை இவங்க பயக்கப்பட்டவங்க இன்னைக்கு வந்து இவங்க 2 பேரும் மாற்று இல்லை, இதை விடவும் கவர்ச்சிகரமான ஒரு திட்டம் வருது, அதுதான் மாற்று அப்படின்ற விளம்பரத்துக்குள்ள போயிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஆனால் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற 2 நீண்ட காலமாக அதிகாரத்தில் மாறி மாறி இருந்த ஒரு செட்டப்பை ஒரு தனிநபராக ஒருத்தர் வந்து அந்த முகம் மட்டும்தான் பிராண்டு, அந்த பிராண்டை வச்சு ஒரு ஆட்சி அதிகாரத்தை அப்புறப்படுத்த முடியுது, அந்த செட்டப்பை மாற்ற முடியுதுல்ல. ஆனால் இப்போ நீங்கள் செட்டப்னு சொன்னது தான் சொல்கிறேன். இந்த செட்டப் இருக்கு இல்லைங்க, இதில் இருக்கக்கூடிய பிரதான முகங்கள் தான் மாறி இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு எடுத்துக்கல, இப்போ இவர்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றா வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து தமிழர்கள்ட்ட போய் சேரலை அப்படின்னு தானே அதை எடுத்துக்க முடியும். ஏன்னா 8% வாக்குகள்லேருந்து கீழே இறங்கியிருக்கு. இப்போ அந்த மாற்றா வந்து அவன் விஜய் நம்பிட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு துயரமான நிலை தானே. அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டது? இவன் வந்து மாற்று அப்படின்னு நினைக்கிறது ஒரு திரைபிம்பம், திரைமோகம் அப்படிங்கிறதுக்கு கடந்து தமிழர் தரப்பு வந்து அந்த மாற்றுக்கான இடத்தை பிடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு. நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லிட்டு இதை என்னால் தொட முடியும்னு நினைக்கிறேன். மாற்றுன்னு சொன்னவங்க இத்தனை ஆண்டு காலமாக, அதாவது இத்தனை ஆண்டு காலமாக, இந்த 5 ஆண்டு காலம், குறிப்பிட்ட இந்த 5 காலத்தில் தீய சக்தி எம்ஜிஆர் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களை தான் தீய சக்தினார். அவர் இயங்கிய வளர்த்தெடுத்த திமுக அவர் எந்த காலத்திலும் தீய சக்தின்னு சொன்னதில்லை. ஆனால் விஜய் அவர்களும் தன்னுடைய எதிர்கட்சியாக தான் எதிர்க்கக்கூடிய கட்சியாக திமுகவை முன்வைத்து அவர் சொன்னதை நல்லா பார்த்தீங்கன்னா தீய சக்தினார். இந்த தீய சக்தி இந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்த எல்லா குற்றங்களுக்கும் இதுதான் காரணம், இந்த கூட்டணி தான் காரணம்னு சொன்னவர் அங்கேருந்து வரும்போது அதாவது ஒரு கதை நல்லா இல்லாத போது அந்த கதையை மாத்துறதுக்காகவோ அதுக்கான வளப்பான உரையாடல்கள் மாத்துறதான திட்டம்லாம் இல்லை. அந்த கதையில ஒரு ஏப்பசோப்பையா இருக்கக்கூடிய ஒரு நடிகரை தூக்கிட்டு இன்னொரு நடிகரை உட்கார வைக்கிற மாதிரி தான் இப்போ விஜய் தன்னை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இது அடிப்படை மாற்றமும் இல்லை, ஆட்சி மாற்றமும் இல்லை, அரசியல் மாற்றமும் இல்லை.
நீங்க திமுக அவர்களுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக நீங்க வந்து இங்க உட்காடுறீங்க. அதுல அந்த கூட்டணியில அங்கம் வகிச்ச துப்புரவு பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், சாம்சங் ஊழியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், பார்வையற்றவர்களுடைய போராட்டமா இருக்கும், வேலை வாய்ப்பு கேட்ட இளைஞர்களின் போராட்டம், கல்வி மறுத்த இளைஞர்களுடைய மாணவர்களுடைய போராட்டமா இருக்கட்டும், விளையாட்டு வீரர்களுடைய போராட்டமாகட்டும், இந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்த எல்லா போராட்டங்களிலும் அமைதி காத்த, இன்னும் சொல்ல போனா துப்புரவு பணியாளர்கள் இருந்து அவர்களுடைய உழைப்பை சுரண்டி அவர்களுக்கு வந்த வாய்ப்புகளை வசதிகளை பயன்படுத்தி கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர், வெளிப்படையாக சொன்னா செல்வ பெருந்தகை அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், இன்னும் சில அமைப்புகள் இந்த போராட்டங்களில் வந்து திமுகவுக்கு வலிக்காத அளவுக்கு பேசக்கூடிய போராட்டங்களை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய சில அமைப்புகள் பெற்றிருந்தாங்க. அந்த அமைப்புகளை அப்படியே நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. காங்கிரஸ் பேரை சொன்னீங்க, வெளிப்பட அதுல மாற்று இல்லைங்க, இவங்க பேரையும் எல்லா அமைப்புகள் பேரையும் சொல்லாங்க. அதாவது தொழிலாளர்கள் போராட்டத்தை முன்னின்று நடத்த வேண்டியவர்கள் வெறும் பேச்சுவார்த்தை அடிப்படையில் போக்குவரத்து ஊழியர்களை ஈடுபட்ட சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த பகுதிகள் சார்ந்த பிரச்சனைகள்ல, மது ஒழிப்பு போராட்டங்கள்ல, மற்ற விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெரியாரி அமைப்புகளாக இருக்கட்டும், திராவிட இயக்க அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த வேலைவாய்ப்பு ஸ்கேம்ல வந்து பெரும் ஊழல் 883 கோடி கணக்கில் வரப்பட்ட 888 கோடி கணக்கில் வரப்பட்ட அமலாக்கத்துறையால் சொல்லப்பட்ட அதே கே நேருவை ஆதரித்தவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணி அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மூலையிலும் இருக்கக்கூடிய திமுகவினருக்கு வந்து பணப்பட்டுவாடா செய்த, என்ன சொல்லலாம், ஜீவ ஆதாரமாக இருந்த செந்தில் பாலாஜியினுடைய பதாகையை வைத்து போராட்டம் நடத்தின ஐயா சுபவியாக இருக்கட்டும், இந்த அமைப்புகள் மாதிரியே சொல்றேன், இவங்க எல்லாரும் மீதான வெறுப்பு தான் மாற்றாக விஜயை நம்பக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. நீங்க எல்லா மக்களுடைய சலிப்பு அப்படிங்கிற மனநிலை. ஆமாங்க, நிச்சயமாக சலிப்புன்றது வந்து 100% நான் சலிப்பா தான் பாக்குறேன். நீங்க சேகர் பாபு போன்றவர்களுடைய பண்ணையார்த்தனமான அமைச்சரவை கூட்டங்கள்ல பேசினதாக இருக்கட்டும், சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்து ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியிலேயே இருந்த அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் தமிழருக்காக பேசும்போது கையை உங்ககிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கார வச்ச மிரட்டல் தோணிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் மூலமாக, அது குறிப்பு நான் பேர் சொல்ல கூட விரும்பவில்லை, அதுக்கெல்லாம் தகுதி கூட கிடையாது அந்த நபர்களுக்கெல்லாம். ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து அந்த புரட்சியை நடத்தின மாதிரி சில பேர் வந்து மெடிக்கல் ரிலேட்டடா அவங்க பண்ண முறைகேடுகளை மறைக்கிறதுக்கும் இங்க இருக்கிறவங்களோட கை சேர்த்துக்கிறதுக்கான திட்டம், இது மாதிரி தொடர்ச்சியான செயல்பாடுகள் தான். ஃபேக்ட் செக்ஸர்ஸ்ன்னு வந்தவங்க, ஊடகவியலாளர்கள் வந்தவங்க, யூடியூபர்ஸ்னு வந்தாங்க, முன்கள பணியாளர்கள் வந்தவங்க, சங்கங்கள், தொழிற்சங்கங்கள்னா பத்திரிகையாளர் தொழிற்சங்கம் உட்பட இவங்க எல்லோரும் செட் பண்ண நரேட்டிவ் இருக்கு இல்லைங்களா. இப்போ இது எல்லாமே வந்து ஊடகத்துல வந்து நடுநிலைமையா திமுகவை ஆதரித்து விமர்சிச்சா கூட முதல்ல ஆதரிக்கும் போதே அவன் வந்து 200 ரூபா ஊப்பின்ற அளவுக்கு பேர் வாங்கிடுச்சு. இது எல்லாமே மக்களுக்கு வந்து வெறுப்பு ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறையுடைய கடந்த கால செயல்பாடுகள், அதிகாரிகளுடைய செயல்பாடுகள், போதைப் பொருட்களுடைய புழக்கம், இளைஞர்கள் அதனால பாதிக்கப்பட்டது எல்லாமே வந்து திமுக மீதான எதிர்நிலையை உருவாக்குச்சு. அது எல்லாம் திரண்டு வந்து அதுக்கு மாற்றா ஒரு திட்டமும் மாற்றான ஒரு வேலை திட்டமும் தமிழ் தேசிய தரப்பிலிருந்து முன்வைக்கப்படாத போது தான் மாற்றுன்னு அறிவிச்சவங்க ஒரு முதன்மையான எதிரி இவங்க தான் ஒரு எதிரியை காட்டினவங்க, அப்போ இவங்களுக்கு தான் சண்டை அப்படின்ற புரிதல்ல விஜய்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதை நம்ம வந்து வில்லன் அடிக்கிறதுக்கு வந்த ஹீரோ அவ்வளவுதான். நம்ம ஊடையில சைடு ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கல, சைடு ஆக்டர்ஸ் தேவையில்லை. எனக்கு வந்து நம்ம தரப்பு வந்து தனக்கான வில்லனை தீர்மானிக்க தவறிடுச்சு அல்லது வந்து சில காலமாக, அதாவது குறிப்பிட்ட சில ஆண்டுகளாக நாம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சில எதிரிகளை வந்து மக்கள் மத்தியில பேச வச்சிருந்தோம். அந்த பாயிண்ட் அவுட் பண்ண எதிரிகளை இந்த முறை வந்து முழுமையாக நம்ம வந்து எதிர்க்கல. ஏன்னா 2016 அந்த 14 தேர்தல்களில் ஒட்டி நம்ம திமுக காங்கிரஸுக்கு எதிராக தீவிரமான ஈழத்து இனப்படுகொலையோட இணைத்து இப்போ கடுமையான பிரச்சாரங்கள் பண்ணோம். நேரடி எதிரி அப்படின்னு கட்டமைக்கப்பட்டோம், அதிகாரத்திலேருந்து அப்புறப்படுத்தணும். ஆனால் இந்த தேர்தல் அது நடக்கலை. அது பேசும் பொருளாவே மாறும், அல்ல ஒரு புள்ளியாவாச்சு அது மாறி இருக்கணும். இன்னொன்று, விஜய் தன்னுடைய முதல் கூட்டத்தில், எனக்கு தெரிஞ்சு பரப்புரை போன முதல் கூட்டத்திலேயே ஒரு வார்த்தை விடுறாரு, தெளிவாக சொல்றாரு, நம்மளுடைய தொப்புள்கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் வந்து இன்னும் அந்த நாட்டில் அமைதி இல்லாமல் இருக்காங்க, அந்த மக்கள் தாயினும் மேலா நேசித்த தலைவனும் இப்போ இல்லை, இந்த நேரத்தில் மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, இதையெல்லாம் கண்டிப்போம். அப்போ அதுக்குன்னு பேசுறதுக்கு ஒரு நபர் இருந்தார். தொடக்கத்தில் வந்து எம்ஜிஆர் பேசுவார், அதே அவருக்கு எதிராக வந்து கருணாநிதி பேசுவாங்க, அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு வைகோ பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ் ஐயா பேசுவாங்க, அப்புறம் அண்ணன் திருமா அவர்கள் பேசுவாங்க.
இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் சமசமமாக வந்தபோது திராவிட இயக்கத்தில் வந்த ஐயா குளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன் இவங்களுடைய போராட்டங்கள் இருக்கும், மணியரசன் ஐயாவுடைய போராட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு போராட்டம் வரும்போது 2009 வந்து சீமான் அவர்களுடைய குரல் வந்து வலுவா போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த குரலை ஒட்டி அல்லது அதை விடவும் மக்களை ஈர்க்கிற அளவுக்கு அந்த சினிமாத்தனமான ஏற்கனவே மக்களை வந்து ABCDன்ற ஆடியன்ஸை வந்து பார்வையால் ஈர்ப்பு வைத்திருந்த விஜய் பேசும்போது அது இன்னொரு தக்கமா வருது. அப்போ நான் தான் மாற்று இதுல வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல நீருடைய சேமிப்பு பத்தியும் நீர் மேலாண்மை பத்தியும் வந்து விஜய் பேசணும்னே இதை பத்தி பேசின தலைவர்கள் இதுக்காக உயிர் விட்ட இயக்கங்கள்லாம் இங்க பல்வேறு இயக்கங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே பின்னுக்கு போயிடுச்சு. அதான் திரை பிம்பத்துக்கு அப்படி இருக்கு. அது இன்னொன்னு அது கத்தி எடுத்தவனு கத்தியால சாவுன்றது போல இவங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதன் பிறகு வந்தவர்களா இருக்கட்டும் இவங்க தொடக்க காலகட்டத்திலிருந்து அந்த திரைமுகத்தை வைத்து கையில வச்சிருந்தாங்க. இவங்க அதை வந்து நல்லதுக்கும் பயன்படுத்திருக்காங்க, கெட்டதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க பயன்படுத்தினதனுடைய நீட்சி இன்னைக்கு வந்து இன்னொரு தரப்பு அதை தன்னுடைய செல்வாக்குக்காக ஆட்சி அதிகாரத்தை அடையிற அளவுக்கு வந்து பயன்படுத்துற இடத்துல இருக்குல்ல. அதுதான் சினிமாவுடைய மோகம். இதோடைய நிலை வந்து எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? அடுத்து வந்து இந்த மாதிரியான இயக்க செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடும் நினைக்கிறீங்களா இல்லை அல்லது? ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டோன்னே எனக்கு இன்னொரு பயம். தேர்தல் அரசியலில் வந்து எல்லாரும் சரியானவர்களாக இருப்பாங்க, எல்லா நேரத்திலும் சரியான செயல்பாடுகளை முன்வைப்பாங்க நம்ம நம்ப முடியாது. அது நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு உரிமை கோரி இருக்கக்கூடிய தாவேகா நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஏறுது, முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. இந்த அரசினுடைய செயல்பாடுகள் சுணக்கமாகவோ இல்லை மக்கள் விரோதமாகவோ இல்லை செயல் திட்டங்களில் வந்து இவங்க எந்த ஆட்சியை எதிர்த்து வந்தாங்களோ அதே ஆட்சியினுடைய தாக்கங்கள் ஒரு மது ஒழிப்பாக இருக்கட்டும் அல்லது வந்து மற்ற விவகாரங்களில் நீர்நிலை பாதுகாப்பில் இருக்கட்டும் காவிரி நதி உரிமையாக இருக்கட்டும் எல்லா விவகாரங்கள்லையும் இவங்க வந்து வேற ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்கன்னா உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை கொண்ட இயக்கங்கள் கடந்த காலத்தில் திமுக ஆதரிச்சிருக்கலாம், அதிமுக ஆதரிச்சிருக்கலாம், இல்லை நாம் தமிழரை ஆதரிச்சிருக்கலாம். அந்த இயக்கங்கள் வந்து போராட்டத்துக்கு வந்தா அவர்களை பொது சமூகமும் அல்லது இந்த விஜயனுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்க தாவேகாவினுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான கட்டமைப்பாங்கன்றது தான் எனக்கு இப்போ நான் யோசிக்கிறது. அந்த இவர்களுடைய உண்மைத்தன்மையுமே வந்து இப்போ பாதிக்கப்படும். பொதுமக்கள் மத்தியில் போராட்டங்களை வந்து நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம், மக்களுடைய பிரச்சனைகளை இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு போகக்கூடிய ஒரு தகவலாகும். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வழக்கொள்கையில அங்கு கேரளாவில இருந்து கொட்டக்கூடிய கழிவுகளை பத்தி பேசக்கூடிய இடமாக வந்து கோயம்புத்தூரும் மற்ற பகுதிகளும் இருக்கு. அதை நாம வந்து திருப்பி அந்த நிலையை நாம எப்போ வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் அல்லது புதிதாக வந்த தாவேகாவா கூட இருக்கட்டும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளில் அவர்களுடைய பிரச்சாரங்களில் நம்முடைய 2009க்கு பிறகு வந்தக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அரசியல் மாற்றமோ அல்லது வந்து தமிழர்களுக்கான உரிமைக்கான குரலோ வாடு உரிமைக்கான போராட்ட சிந்தனைகளோ தாக்கம் செலுத்துது. அதோடைய தாக்கம் தான் இவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள்ல ஏதோ ஒரு புள்ளியில வந்து இலங்கை தமிழர்ன்றது ஈழத்தமிழரா மாறி இருக்கு. காவிரி நதி நீர் பிரச்சனையும் முல்லை பெரியாறு நில பிரச்சனையும் வந்து பேசும் பொருளா இருக்கு. கண்ணகி கோவில் பற்றியான அங்கேயுமாச்சும் ஏதாச்சும் ஒரு பேசும் பொருள் இருக்கு. பேசு பொருளா ஒரு அந்த முதல்வன் படத்துல ரகுவரன் சொல்ற மாதிரி ஒரு புள்ளியா அது ஒரு லைனா அப்படி பயன்படுத்த. ஆனா ஒரு காலத்துல இந்த ஒரு வரியா கூட இது இல்லாம இருந்தது இல்லைங்கண்ணா. ஒரு வரியா கூட இல்லாம இருந்தது. தமிழ் தேசிய இயக்கங்களோட எழுச்சியோட தாக்கம் இருக்கு. நாம் தொடர்ச்சியாக உண்மையான எதிர்கட்சியாக சட்டமன்றத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய நாம் வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போது இன்னி வரும் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிச்சாலும் அல்லது அதுக்கு குறைவாகவே அது வந்து மூழ்கடிக்கப்பட்டாலும் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் வந்து தொடர்ச்சியாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குங்க. இவங்க சொல்லியிருக்காங்கல்ல 5 லட்சம் கையெழுத்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க சட்டமன்றத்துல விவாதிப்போம்னு. பார்ப்போம், செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குல்ல. சரி, நீங்க சமீபத்துல வந்து கண்ணகி கோயிலுக்கு பயணம் போயிருந்தீங்க. ஏன் வந்து அந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆனால் நமக்கு கடவுள் நம்பிக்கை சார்ந்து அந்த கோயிலுக்கு போகணுன்றதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. தெய்வ நம்பிக்கை சார்ந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மூதாதை கடவுள் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குன்னு நான் நம்புறேன். என்னுடைய மூதாதையரை நான் தெய்வமாக பார்க்கிறேன். அந்த அடிப்படையில தமிழ் நிலத்தினுடைய மூதாயாக இருக்கக்கூடியவங்க தமிழ் நிலத்தினுடைய பெருந்தெய்வமாக நான் தமிழருடைய மரபார்ந்த தெய்வத்தை வந்து சிறு தெய்வம்ன்ற வகைப்படுத்துற எண்ணத்துல எனக்கு கிடையாது. பெருந்தெய்வங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பழங்குடிகளுடைய தெய்வமாக இன்றும் வணங்கப்படுகிற மங்கள மடந்தை, அதுதான் கேரளாக்காரன் வந்து மங்களாதேவின்ட்டான். நம்மளுடைய சிலப்பதிகாரம் சொன்ன மங்கள தேவின்ற கண்ணகியை வந்து கண்ணகியின் கோட்டத்தை வந்து பார்க்கணுன்றது
நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3000 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு வரலாறு. அந்த வரலாற்றினுடைய தொல்ல அடையாளமாக எச்சமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்டு அருள்மொழிவர்மனால் வந்து புனரமைக்கப்பட்ட கண்ணகி கோட்டத்தை பார்க்கறதுக்கு தான் முக்கியமா எப்படி போனீங்க? என்ன? ஆனா இப்போ இங்க நம்ம சென்னையில இருந்து பயணம் வந்து தேனி வரைக்கும். தேனியில வந்து கூடலூரை ஒட்டி அங்க இருக்கக்கூடிய பளியங்குடின்னு கிராமம். அந்த பளியங்குடி கிராமத்திலிருந்து தான் பயணம் நம்ம பயணம் அங்க இருந்து அதன் பிறகு நடந்து போவோம். நம்ம லோயர் கேம்ப்னு சொல்லக்கூடியவங்க. அந்த லோயர் கேம்ப்ல இருந்து தான் நம்மளுடைய நடைப்பயணம் தான். இதுக்கு சாலை வசதிகள்லாம் ஏற்பாடு இல்ல, கிட்டத்தட்ட வந்து பளியங்குடியிலிருந்து கண்ணகி கோட்டத்தை அடையக்கூடிய தமிழர் எல்லை சார்ந்த பகுதியில் ஒரு 6 மலைகள் நாம் வந்து ஏறி இறங்குற சூழல் தான் இருக்கு. 16 கிலோமீட்டர் வந்து தூரம். இந்த இடத்துல சாலை வசதியா எந்த ஒரு சாலை வசதியும் கிடையாது. ஆனா மாற்ற சாலை வசதியில பயணம் செய்யறதுக்கு வழி இருக்கா? மாற்றா சாலை வசதி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இல்ல, கேரளா எல்லைக்குள்ள. கேரளா வழியா போனா நம்ம ஜீப்ல அவங்க வந்து கோவில் தமிழர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. கோயில் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, கோயில் வந்து தமிழருடைய இடத்துல இல்ல, அல்ல தமிழருடைய இடத்துல இருந்தது வந்து கண்ணகி கோட்டத்தை வந்து கேரளாக்கள் பயன்படுத்திருக்காங்க. ஆனா நம்முடைய சர்வே படி வெள்ளக்காரன் காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட 1833 எடுக்கப்பட்ட சர்வேவாக இருக்கட்டும், 1896 எடுக்கப்பட்ட சர்வேவாக இருக்கட்டும், மிக அண்மையா 1933 செஞ்சாஸ் கோட்டையினுடைய கெசட்டோடைய வெளியீடுகள்லையும் கண்ணகி கோட்டமும் கண்ணகி கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு தமிழர்களுக்கு சொந்தமானது. அந்த கோயில் தமிழரின் நிலத்தில் தான் இருக்குன்றது வந்து நம்மளுடைய நவீன ஆவணங்கள்லயும் இருக்கு. 1974 எடுக்கப்பட்ட ஆவணங்கள்ல கூட கண்ணகி கோயில் வந்து தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ளதான் இருக்கு. ஆனா சமீபத்துல வந்து கேரளாக்காரங்க ஒரு மலையாளிகள் வந்து ஒரு 20-30 ஆண்டுகளா அந்த இடம் வந்து ஏரியல் சர்வேல கேரளாவோட எல்லையில வருது, அந்த இடம் வந்து எங்களுக்குள்ள எல்லைக்குள்ள வருதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ வந்து அந்த இடம் வணங்குறதுக்கு வர்றாங்களா? மலையாளிகள் வந்து பெரும் எண்ணிக்கையில வராங்க. அவங்க வந்து எப்படி வணங்குறாங்கன்னா, கண்ணகியை வந்து ஒரு இந்துத்துவ கடவுளினுடைய சாரமாக, துர்கையின் வடிவமாக, ஒரு பெண் தெய்வமாக அப்படின்ற தன்மையில அவங்க வரலாற்று சார்பா பாக்குறாங்களா? யார்ட்டையா உரையாடுனீங்களா? இல்ல, அந்த வரலாற்று சிலப்பதிகாரம் இந்த வரலாறு பெரும்பான்மையான மலையாளிகளே சிலப்பதிகாரத்தை ஒரு புனைவு இலக்கியமாகவும், கண்ணகி வந்து ஒரு கடவுள் தன்மை வாய்ந்தவங்க, அவங்கள வந்து மறுவி எழுதி நம்ம வந்து சிலப்பதிகாரமாக நம்ம வந்து அதை நிறுவி இருக்கோம்னு நம்புறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய நிலையே வெவ்வேறு நிலைகள்ல மாறும். கோயில் கட்டினது சேரன் செங்குட்டுவன்னா, சேரன் செங்குட்டுவன் எங்க மரபுன்னு சேரர்கள் வாங்க. ஆனா சேரன் செங்குட்டுவன் மலையாளம் பேசல, தமிழ் தாண்டா பேசினான் அப்படின்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்க சேரன் செங்குட்டுவன் தமிழர்னா அந்த கோயிலை புனரமைச்சது வந்து நவநாகரிகத்தில் இருக்கக்கூடிய மலையாளிகளோ இல்ல திருவாங்கூர் அரசோ கிடையாது. அந்த கோயிலை புனரமைச்சது 10ஆம் நூற்றாண்டுல வந்து ராஜராஜ சோழன் தான். அப்போ அந்த கோயில் அப்படி பார்த்தாலும் அந்த கோயில் நம்மளுடைய கோயில். இன்னும் அந்த கோயிலோட நிலப்பரப்பு நம்மளுடைய எல்லைக்குள்ள இருக்கு. அந்த கோயில் கோட்டம் இருக்கிறது நமக்குள்ள இருக்கு. அது எப்படி மலையாளிகளுக்கு சொந்தமான கோயில்னா அவங்க கிட்டயும் பதில் இல்லை. ஆனா அவங்க வந்து இனவெறியினுடைய உச்சத்துல இருக்காங்க. அந்த கோயிலை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து அபகரிக்கணும்ன்றதுல வந்து திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக்கலி வேலை செய்றாங்க. தமிழ்நாடு அரசு வந்து என்ன கையாளத்தனத்தோட இருக்கு? தமிழ்நாடு அரசு எதையுமே செய்யலன்றதுதான் பிரச்சனை. அது தமிழர்களுடைய பிரச்சனை, நமக்கு அது சம்பந்தமே இல்லை அப்படி. ஆனா முன்பு ஆண்ட திமுக அரசாக இருக்கட்டும், அல்ல அதுக்கு முன்பு இருந்த அதிமுக அரசாக இருக்கட்டும், குறிப்பா திமுக அரசையே சொல்றேன், பூம்புகார்னு படம் எடுத்து கண்ணகியினுடைய பேரில் சிலை வடித்து அதன் மூலமாக வணிக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தங்களை தற்காத்து கொண்டவர்கள். இன்னொன்று, திராவிட இயக்க அரசியலில் மிக முக்கியமானதாக வடவரை வென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு பிறகு வடக்குக்கும் நமக்குமான எல்லை வேறுபாடுகளை தமிழனுடைய மறுமலர்ச்சி இயக்கமாக அந்த இயக்கம் முன்வைத்த கருத்துக்கள்ல சேரன் செங்குட்டுவனுடைய வடக்கு போர் வந்து ரொம்ப முக்கியமானது. கனக விஜயரின் தலையில் முடிதலை ஊடித்துன்னு சொல்லின்றக்கூடிய பாடல்களை வந்து மேடைதோறும் பேசிதான் தமிழ் உணர்வுகளை, தமிழினுடைய மிலிட்டரைசேஷன் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இராணுவவாத அரசியலை வந்து இவங்க கட்டமைச்சாங்க. அப்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் இன்னைக்கு தமிழன்கிட்ட இல்லை. தமிழன்கிட்ட இருந்தாலும் அது தமிழர்களுக்கு உரிமையானதாக இல்லை. நீங்க கோயில் எந்த அளவுக்கு இருக்கு? கோயில் வந்து கட்டுமானங்கள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பா வந்து 1980களில் வந்து கண்ணகி கோயில் வந்து, இப்போ அந்த கோயிலுடைய புகைப்படங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த கோயில் வந்து வடக்கு எல்லை இருக்கும். அந்த வடக்கு எல்லையில தமிழர்களுக்கு உரிமை இல்லை. வடக்கு எல்லை தான் கோயிலுடைய முதல் வாசல். நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய எந்த கோயிலாக இருக்கட்டும், ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயிலாக இருக்கட்டும், இல்ல சித்தர் பீடங்களாக இருக்கட்டும்,
ஏதோ ஒரு எந்த வகையிலான வடிவிலான வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும், நாம் வந்து கோபுர வழியாக செல்வோம், கோபுர வழியாக வெளியேறுவோம். குறிப்பா இப்ப கண்ணகி கோயிலை பொறுத்த வரைக்கும் கண்ணகி கோட்டத்தில் வந்து கோபுரத்தினுடைய முகப்பு பகுதி வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. அது காலத்தாலோ சீற்றத்தாலோ இல்ல மலையாள இனவெறியர்களாலோ ஏதோ ஒரு விதத்துல வந்து அது வந்து சீற்றத்துக்குள்ள அது வந்து இடிபாடுகளுக்குள்ளா இருக்கு, குலைந்து இருக்கு. வடக்கு எல்லை வழியாக போகக்கூடிய தமிழர்களை வந்து திட்டமிட்டு தடுத்து நிறுத்தி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வழி அமைத்து அந்த வழியிலிருந்து முதல்ல துர்கைன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தெய்வத்தை வழிபட வைக்கிறாங்க. அங்க குறிப்பா மலையாளிகள் தான் பூசையாரிகளாக இருக்காங்க. நடுவில் இருக்கக்கூடிய சேரன் செங்கோட்டுவால் நிறுவப்பட்ட அந்த சிலை, அந்த சிலையை நீங்க புகைப்படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க, அது சிதைக்கப்பட்டிருக்கு. அதோடைய தலைப்பாகம் வந்து திட்டமிட்டு வந்து உடைக்கப்பட்டு கேரள அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. இடைப்பட்ட பாகம் வந்து நம்முடைய ஆய்வாளராக இருந்த சிலப்பதிகாரம் தொடர்பாக ஆய்வு செய்த பெரியவர் வந்து இங்க அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களிடம் ஒப்படைச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அடிபாகம் மட்டும்தான், கால் பாகம் மட்டும்தான் அங்க இருக்கு. சிலையே சிதைக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையாக சேரன் செங்குட்டுவனால் நிறுவப்பட்ட சிலை அந்த சிலை தான். அந்த சிலை கேட்பாரற்று கிடக்கு. அதுக்கான வழிபாடு இல்லை, அதுக்கான முக்கியத்துவம் கிடையாது. பூசகர்கள் யார் இருக்கா? அதாவது அந்த கோயிலை இரண்டு பாகமாக பிரிக்கிறாங்க. ஒரு பகுதி தெற்கு பகுதி வந்து மலையாளிகள் தங்கள் வசம் உள்ளதாக சொல்றாங்க. அந்த இடத்துக்கு வந்து மலையாளிகளே நம்பூதிரிகளே பூஜையார்களாக இருக்காங்க. ஆஷ்டாங்க அனுஷ்டாங்க அடிப்படையில் வந்து முழுக்க அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, அது செகுலரிசம் பேசக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி, அல்லது மதவாதத்தை இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஆட்சியா இருந்தாலும் சரி, அங்கு பூணூல் போட்ட ஒரு மலையாள நம்பூதிரி மட்டுமே வந்து பூஜைக்குரிய அவர் தீண்டக்கூட முடியாது. அவர் பிரசாதம் கூட எந்த அளவுல கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் வெறுமனே வந்து இவர்களுக்கான நான் ஒரு அடையாளமா சொல்றேன். இப்ப நீங்க அந்த கோயிலுக்கும் அந்த நிறைய கோயில்கள்ல புனல் அணிந்தவர்கள் வேற பிரிவினர் சமத்துவ அடிப்படையில் சொல்றேன். நீங்க ஆனா கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவு மட்டுமே, நீங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான சிவாச்சாரியர்கள் கலப்பு விவகாரங்கள் இருக்கும். ஆனா வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயில்களிலுமே தேவஸ்தானம் போர்டினுடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும் அல்லது வந்து தனிப்பட்ட நிர்வாகத்தின் கீழ் இருந்தாலும் ட்ரஸ்டுகள் அடிப்படையில் இருந்தாலுமே அது வந்து முழுக்க அங்க இருக்கக்கூடிய உயர்குடிகளுடைய உயர்சாதியினருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. உயர்குடிகள் உயர்சாதிகள்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நம்மளும் சொல்லக்கூடாது. அவர்கள் அவங்களுடைய சிஸ்டம் சொல்லி இருக்கக்கூடிய உயர்சாதிகள் கிட்டே இருக்கு. நீங்க அந்த கோயிலை அந்த ஒரு பீடத்தை தாண்டி நீங்க வந்தீங்கன்னா இன்னொரு உடைந்த பீடம் இருக்கு. அதுக்குள்ள பளியங்குடியில் இருக்கக்கூடிய தமிழ் பூசாரிகள் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து இது எந்த விதமான தீண்டாமையோ அல்லது வந்து தமிழர் மரபுக்கு ஒவ்வாத மூட பழக்க வழக்கங்களையும் அங்க கடைபிடிக்கிறது இல்லை. அவங்க கிட்ட எவ்வளவு மக்கள் வந்திருப்பாங்க? குறைஞ்சபட்சம் தமிழர்கள் தரப்புல இருந்து 30,000 பேர் குறைவில்லாம வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டு எல்லையில இருந்து போனவங்க மட்டுமே ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. கேரள எல்லையில இருந்து போனவங்க வந்து இன்னும் கூடுதலா இருப்பாங்க. நான் சொல்ற கணக்கு குறைந்தபட்சம் 30,000 பேர். கேரளாவில் வந்து இந்த 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 பாகுபாடுகள் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நாம தொடக்கத்துல இருந்தே சொல்லலாம். தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து போகிறோம், தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து மேலே ஏறுறோம்னா நமக்கு வந்து போக்குவரத்து வசதி கிடையாது. இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நோயாளிகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையானாலும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சார்பாக அங்க முகாம் கிடையாது. நீங்க கீழே இருக்கும் அடிவாரத்துல மட்டும் போகிறதுக்கு முன்னாடி மருந்துகளும் தண்ணிகளும் கொடுப்பாங்களே ஒழிய உள்ள அவங்களால போக முடியாது. இடைப்பட்ட பகுதியில கேரளாவினுடைய எல்லை ஒரு கேம்ப் வரும். அந்த கேம்ப்ல போனீங்கன்னா உங்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு இப்போ சொல்லுவாங்களா ஒரு பயங்கரவாதியை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி செக் பண்ற மாதிரியான அளவுகோல்ல தான் உங்களை அவங்க அணுகுவாங்க. நீங்க அந்த எல்லையை தாண்டி போனாலும் திருப்பி அந்த பார்டர் தாண்டி திருப்பி தமிழ் எல்லை தான். ஆனா அந்த கேரளா பார்டருக்கு ஒட்டி இருக்க இடத்துல தமிழ் போலீஸ்களை நீங்க பார்க்கவே முடியாது. தமிழ்நாட்டு காவல்துறை அங்க இல்லை. இந்த மலையும் தாண்டி இந்த நெருக்கடிகளையும் தாண்டி போனா காவல்துறையிலே இருக்கக்கூடிய வணக்க பாதுகாவலர்கள் மட்டும் சில பேர் அங்கங்க இருப்பாங்க. ரொம்ப பிரச்சனைக்குரிய இடத்துல தாக்கி பிடிப்பாங்க. பெரும் சாகசம் செஞ்சுதான் அந்த கோயிலுக்கு வந்து தமிழ் உணர்வாளர்கள், தமிழ்நாட்டின் வழியில தமிழர்கள் பொதுவாக உண்மையாக கண்ணகி மூதாயியை வந்து தெய்வமாக பார்க்க, கடவுளாக வணங்கக்கூடியவங்க கூட இந்த ஆபத்தான பாதையில தான் போறாங்க. 16 கிலோமீட்டர் வந்து பெரும் நெருக்கடிக்குள்ள போறாங்க. அந்த மலையை தாண்டி அங்க போனா இவங்களை வரவேற்கிறதுக்கோ இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்கு கூட தமிழ்நாடு காவல்துறை பணியாற்றுவதில்லை. பேருக்கு ஒப்புக்கு ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. இப்போ இந்த முறை ஆண்டுதோறும் ஒரு பிரச்சனை நடக்கும். இந்த முறையும் நாங்கள் வருஷம் போல நாங்கள் செய்யக்கூடிய பிரச்சனையை எப்படி ஒரு கோயிலுக்கு போனால் கற்பனை ஏற்றி சாமி கும்பிடுவாங்களோ அது போல இந்த கோயிலுக்கு போனால் நாங்கள் மலையாள இனவெறியர்களையும் மலையாள அதிகாரிகளையும் வந்து கேள்வி கேட்கறது தான் எங்களுடைய வேலையா இருக்கும். இந்த முறையும் நடந்தது. குறிப்பாக தமிழர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மீட்சி பாசறையினுடைய தளபதிகளில் ஒருவராக இருந்த அண்ணன் மீசை மணிகண்டன் அவங்களும் நாங்களும் கோயிலுக்குள்ள போறோம், கோட்டத்துக்குள்ள. அப்போ போகிற வழியில வடக்கு வாசல் வழியாக போகாம தெற்கு வழியாக வந்து வடக்கில் இருந்து வெளியேறுங்கன்னு சொல்லி மலையாள போலீஸ் சொல்றாங்க. நாங்க அதெல்லாம் போக முடியாது, இந்த வழியா தான் போகணும்.
உடனே அவங்க ஒருமையில வந்து வாடா போடான்னு பேசும்போது என்னை போன்ற அங்க இருந்தவர்களுக்கு கோவம் வந்து நாங்க திருப்பி ஒருமையில பதில் சொன்னோம். இது தமிழ்நாடு எல்லை அப்படின்னும் போது அங்க இருந்த நண்பர்கள் வந்து காணொலி எடுங்க, இது இவங்க சொல்றாங்க புதுசா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன், காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போல எல்லையெல்லாம் வகுத்து சொல்றாங்க. இது தமிழ்நாடு எல்லையான்னு கேட்கிறோம். இது தமிழ்நாடு எல்லையான்னு கேட்கிறோம். ஆமா தமிழ்நாடு எல்லை, இப்போ பதிவு பண்ணுங்க, தமிழ்நாடு எல்லைன்னு பதிவு பண்ணுங்க. நாங்க எங்களுடைய தமிழ்நாடு இல்லையா கேரளா இல்லையா? ஆனா அந்த கோயிலே தமிழ்நாடு இல்லைங்கண்ணா. நமக்கு சந்தேகம் அவங்ககிட்ட கேட்கறது என்ன கேட்குறது? அவங்க சொல்றாங்க நாங்க போற வழியில நாங்க இதுக்குள்ள போறோம்னு சொல்றோம், இதுக்குள்ள போக முடியாதுன்றாங்க. இதுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றது நீ யாரு அப்படின்னு கேட்கிறோம். நான் போலீஸ்ன்றாங்க. இது தமிழ்நாடு எல்லைடா, கேரள மலையாள காவல்துறையினர் இங்க நிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நீங்க அந்த பக்கம் போங்க, தமிழ்நாடு போலீஸ் கிட்ட நாங்க பேசுறோம்னா இது தமிழ்நாடு எல்லையில கேரளா எல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க கேட்கிறோம் இது கேரளா எல்லையா, மீண்டும் ஒரு முறை சொல்லு, நீ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற காவல்துறையான்னு கிண்டலா கேட்டோம். ஏன்னா நில அளவை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கு, வருவாய்த்துறையும் பார்க்க வேண்டியது. ஆனா இவங்க அதை சொன்னோடனே நாங்க கேட்டோடனே ஒரு சத்தம் அமைதியாகுது. இதுக்கு எங்களுக்கு பின்னாடி இருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் கோயிலுக்குள்ள நுழையிறாங்க, வடக்கு வாசல் வழியாக நுழையிறோம். வடக்கு வாசல் இந்த தரப்பை தாண்டி உள்ள போனா அங்கேயும் காவல்துறை நிக்கிறாங்க. அந்த காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த வழியா வர மாட்டோம், இது வெளியேற வழி உள்ளேற வழின்றதுக்குள்ள சொல்றதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது. நீங்க அப்படியே சொன்னாலும் உங்களுக்கு நாங்க அளிக்கப்பட்டிருக்க வழிபாட்டுக்கான உரிமை அந்த பக்கம் தான், நீங்க அந்த பக்கம் தான் நிக்கணும், வடக்குல வந்து நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க இங்க இருந்து வெளியேறுங்கன்னு சொல்லி காவல்துறையை மீறி தான் நாங்க சேரன் செங்குட்டு சிலைக்கு போனோம். இது ஒரு நாள் மட்டும் தான் அந்த கோவில், ஆண்டுக்கு ஒரே நாள் தான். அந்த ஒரு நாளில் தமிழர்கள் எவ்வளவு பேர் வராங்களோ அவ்வளவு பேரையும் தடுக்கணும்ன்றதுக்காக மட்டுமே கேரளா போலீஸ் வேலை செய்யுது. தமிழ்நாடு போலீஸ் எந்த விவகாரத்திலையும் தலையிடுறது கிடையாது. இப்ப நீங்க லோக்கல்ல இப்ப விருகம்பாக்கத்துக்குள்ள நமக்கு இங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா விருகம்பாக்கம் காவல்துறையினர் தான் பேசணும், மதுரைவாயில் காவல்துறையினர் இங்க வந்து பேசக்கூடாது. ஒரு மாநிலத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனை. நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து அண்டை மாநிலமா இருந்து என்னுடைய எல்லைக்குள்ள வந்து காவல்துறையில மலையாள காவல்துறையினர் போடா பட்டின்னு பேசுற அளவுக்கான அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கோம்னா அது யாருடைய தப்பு? இது அடிப்படைனா நீங்க இப்ப பழனிக்கு வராங்க, அவங்க பழனியில வந்து மலையாளத்துல போர்டு போட்டு நீங்க கழிவறைக்கு போங்க, உங்களுக்கு உணவு இடம் இருக்கு, நீங்க தங்குறதுக்கு இடம் இருக்குன்னு தமிழர்கள் பிறந்த மனப்பான்மையோட நடந்துக்கிறோம். உண்மையாவே கோவில் எந்த கோயிலுக்கு வந்தாலும் இப்ப சபரிமலைக்கு போறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா கோயில்களுக்குள்ள வந்துட்டு போறாங்க, கர்நாடகால வந்து வராங்க, கேரளா வந்து வராங்க. இவங்க யாரையுமே பக்தர்களை முடியின் அடிப்படையில தமிழர்கள் ஒருபோதும் நமக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ அந்த இடத்துல நாம நிற்கும் போது ஒருத்தனையும் மதத்தின் அடிப்படையில முடியின் அடிப்படையில் நம்ம ஒதுக்குறது கிடையாது. ஆனா திட்டமிட்டு வந்து தமிழர்கள் போகும்போது திட்டமிட்டுனா நான் பொதுவா நீங்க கேட்கலாம், எப்படி திட்டமிட்டு சொல்றீங்க? நீங்க இந்த வழி, அதாவது நம்மளுடைய பளியங்குடி வழியாக போக முடியாதவங்க, வயதானவர்கள், ரொம்ப சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கவங்க, அவங்களுடைய தமிழ் ஆர்வத்தின் அடிப்படையில் கடவுள் நம்பிக்கை அடிப்படையிலும் குமிழியிலிருந்து வாகன பேருந்து போறாங்க. நீங்க காலையில எத்தனை மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்கன்னா காலை 6 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் நீங்க வந்து கோயிலுக்கு வரலாம். ஒரே ஒரு நாள் தான் நீங்க திறக்கிறீங்க. அதுக்கு நீங்க கொடுக்கப்பட்ட கேரள அரசு சார்பா வெளியிடப்படுற அறிக்கை, இடுக்கி மாவட்டம் சார்பா காலை 6:30 மணிக்கு கொடுக்கக்கூடிய கியூ இருக்குன்னா அப்போ காலையில 5 மணி 4 மணிக்கெல்லாம் அங்க வந்து நிக்கிறாங்க மக்கள். ஜீப் வந்து தமிழர்களுக்கு எப்போ ஒதுக்கப்படுதுன்னா 11 மணிக்கு மேல. நீங்க எவ்வளவு தூரமா போனாலும் சரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவா கண்டுபிடிச்சிடறான். ஜீப் போட்டக்கூடியவன் தமிழனா இருந்தா கூட சக தமிழன் அவனால ஏத்துக்க முடியாது. அங்க அந்த பிரச்சனையே இருக்கு, அவங்களுக்கும் தொழிலாளர்களுக்குள்ள பிரச்சனை. அந்த கியூ வந்து நீங்க திருப்பதி கூட்டம் மாதிரி வேணும்னே திட்டமிட்டு நடத்துறாங்க. அதுவும் தமிழர்களுக்கு வண்டி கிடைக்காது. இது என்ன, நீங்க 19 வாகனத்துல போடலாமா? நம்மளுடைய வாகனத்துக்கு அனுமதி கிடையாது. இப்ப நான் வந்து ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டே போறேன், மலை பாதைக்கு ஏற்ற இடமாவே போறேன்னு வைங்களேன். ஆனா அந்த வண்டிக்கு அனுமதி கிடையாது. நீங்க வந்து டீ போட் அங்க இருக்கக்கூடிய ஜீப்ல தான் நீங்க போகணும். அந்த ஜீப்ல இவ்வளவு பேர் ஏத்தணும்னா கிடையாது. நீங்க வந்து ஒரு மலையாளி கிட்ட போயிட்டு 100 ரூபான்னு சொன்னா அவன் 100 ரூபா கொடுப்பாரு. நீங்க தமிழ் பேசுவீங்க எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நான் வெளிப்படையா சொல்றேன், குற்றம் சாட்டுறேன், இது ஆதாரமாக கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன். 200 ரூபா 300 ரூபான்னு வாங்க. 50 ரூபா சராசரியா வாங்கக்கூடிய அந்த 16 கிலோமீட்டர், அந்த 28 கிலோமீட்டர் பயணத்துக்கு அன்னைக்கு ஒரு நாள் வாங்கக்கூடிய கேரளா அரசு 50 ரூபா திட்டமிடுதுன்னா தமிழர்கள் போனா 200 ரூபா 500 ரூபா கூட சில சமயங்கள் நடக்கும். இப்போ இந்த நேரம் இருக்குல்ல, இந்த 6:30 மணிக்குள்ள மலையாளிகளை திட்டமிட்டு அவங்களுக்கு முதல் டோக்கன் கொடுக்கறது, அந்த டோக்கன் வாங்கிட்டு அவங்க வண்டியில போயிடுறது. தமிழர்கள் ஏறினா ஒரு வண்டியில வந்து ஆடு மாடுகள் ஏத்துறது போல ஏத்துறது, அந்த டயர்ல தூங்கிட்டு போகக்கூடிய சூழல்ல, ஆபத்தான சூழல்ல போறாங்க. அதை கேரள போலீஸ் தடுக்கிறது இல்லை. மேல போனா வழிபாட்டுல இந்த பிரச்சனை. வழிபாட்டுல தமிழர்களுக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டின் சார்பாக போற வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கே வந்து அவமானம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இங்க தமிழ்நாட்டு எல்லையில இருந்து அங்க போறதுக்கான ஒரு வாகன வசதி இல்லைங்க. வாகன வசதி இல்ல. நீங்க வாகன வசதி கூட ரெண்டுங்கண்ணா. நீங்க இந்தியா எல்லைக்குள்ள இருக்கீங்க, அந்த கோயில் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கு. கேரள போலீஸும் சரி தமிழ்நாடு போலீஸும் இந்தியாவில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள். தமிழ்நாடு எல்லைக்குள்ள இருக்க அந்த கோயிலுக்கு தமிழக அதிகாரிகள் வந்து செல்றதுல என்ன பிரச்சனை?
நீங்க இப்ப கேரளா அரசாங்கம் உரிமையை நிலைநாட்ட வேண்டியது தமிழ்நாடு அரசு தான். ஆமாங்கண்ணா, அது முதல் மரியாதை நம்ம வந்து ஆதிக்கமா சொல்லல. அந்த கோயில் இருக்கிற இடம் நம்மளுது. அப்ப அந்த கோயில்ல முதல் மரியாதை நமக்கு வர வேண்டியது தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கு. நான் மக்களுக்கோ இல்ல குறிப்பிட்ட சமூகத்துக்கோ கூட சொல்லல. தமிழ்நாட்டு அரசுக்கே சொல்றேன், அரசின் சார்பாக வரக்கூடிய பிரதிநிதிகளுக்கே சொல்றேன். ரெவன்யூ அதிகாரிகள் வராங்க, கண்ணகி கோயில் எதிர்க்க மூணு குழியில வந்து பானையில பொங்கல் வைக்கிறது மரபாக அவங்களும் பின்பற்றாங்க, நம்மளும் பின்பற்றோம். இப்போ பொங்க பானையை வந்து கேரள அரசு சார்பா வைக்கிறாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல. தமிழ்நாடு அரசு சார்பா வைக்க விட்டா தானே நீங்க பாத்திரத்தோட உண்மையாகவே சொன்னா நமக்கு ரொம்ப பாவமா இருக்கும். சராசரியா ஒரு அகதிகள் இன்னொரு நாட்டுக்கு போனா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அதிகாரிகள் டிப்டாப்பா போட்டுக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அகதிகள் மாதிரி நிப்பாங்க. நாங்க போய் நிக்கிறோம், என்னங்க நீங்க பொங்கல் வைக்கலையா, தமிழ்நாட்டு பொங்கல் எங்கன்னு கேட்கறோம். நாங்க எங்களுக்கு தெரியும் அதனால கேட்கறோம். தமிழ்நாட்டு அதிகாரிகள் வந்து இல்லைங்க கேரளா அதிகாரிகள் ஒத்துக்கல. நாங்க கேட்கறோம், இது தமிழ்நாட்டு கோயிலா கேரளாவின் கோயிலான்னு கேட்டோம். பழனியில வந்து அவன் பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம அவங்ககிட்ட அனுமதி கேட்போமா, நம்ம வைக்கிறதுக்கு? அதே தான் கண்ணகி கோயில்லையும் நாம ஏன் அவங்ககிட்ட அனுமதி கேட்கணும், இது நம்ம கோயில், நீங்க பொங்கல் வைக்க வேண்டியதுதானன்றோம். இல்ல அப்படின்னா நாங்க திருப்பி சலசலப்பானோனே அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து இல்ல நீங்க வச்சுக்கோங்க போனா போட்டுன்னு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு எதுக்கு இருக்கு? அன்னைக்கு அங்க மழை பெஞ்சுதுன்னா அந்த நேரம் வந்து அந்த பருவநிலை வந்து மழை, இடியுடன் கூடிய மழையின் உச்சியில இருக்கும். அப்போ அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? அரசின் கடமை. கேரள அரசாங்கம் தமிழ்நாட்டு அதிகாரிகளையோ தமிழ்நாட்டினுடைய உணவுப் பொருட்களையோ திட்டமிட்டு மறுக்குது. அப்ப அந்த பாதுகாப்பை வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய கோயிலுக்கு தமிழ்நாட்டினுடைய பேரிடர் மேலாண்மை அமைச்சர் இருந்திருக்கணுமா, அறநிலைத்துறை அமைச்சர் வரணுமா, வந்திருக்கணும் இல்லைங்களா? காடு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர், காடு வளத்துறை அமைச்சர் வந்திருக்கணுமா? வரல. சரி, அதை விடுங்க. இந்த அறிவிப்பு இந்த கோயில் தேனி மாவட்டத்தில் ஒட்டி இருக்கு. இடுக்கி மாவட்டத்தினுடைய ஆட்சியார், மலையாள ஆட்சியார் வந்து இந்த கோயிலுக்கு விடுமுறை, இந்த மாவட்டத்தில் விடுமுறை விடுக்கிறோம், இந்த கோயிலில் இந்த பூஜை நடக்குதுன்னு அறிவிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் அறிக்கை விடுறதுல என்ன பிரச்சனை? தேனி மாவட்ட ஆட்சியாருக்கும் இல்லை மாவட்ட வருவாய் அலுவலருக்கும் அல்ல எஸ்பிக்கும் என்ன பிரச்சனை? இவங்க அதை அறிக்கை விட்டுருக்கணும்ல. ஏன்னா நீங்க எதோ டீலிமிட்டேஷன் சொல்லி எதோ பேசுறீங்க, இது எல்லையே போதே. இப்ப எனக்கு மூணாறு, இடுக்கி தமிழ்நாட்டினுடைய எல்லையா இருந்தா நமக்கு எத்தனை அமைச்சர்கள், எத்தனை எம்எல்ஏக்கள்? இது போதும் இல்லைன்னா அப்ப இது மட்டும் எங்க டீலிமிட்டேஷன்ல? இது மாநில உரிமை இல்லையா? எல்லை பாதுகாப்பு இல்லையா? சட்டமன்றத்துல உறுப்பினர்களுடைய பாதுகாக்கிறது இல்லையா? பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வந்து குறையிலையா? அந்த பகுதியை நீங்க எப்படி விடுறீங்க? மலையோ மேடோ, அது காவாவா கூட இருக்கட்டும், கழிவறையோட அது ஏன் இடம் அப்படின்ற உரிமை வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கணும்ல, ஏன் இல்லை? ஏன்னா திராவிடர்கள் ஆள்றாங்க, அப்போ அது அப்படிதான் இருக்கும். ரொம்ப நன்றி உரையாடலுக்கு.